அன்பான சகோதர சகோதரிகளே, அளவில்லாத அன்பின் அடையாளமாய் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஊழிய பாதை நிகழ்ச்சிக்கு இன்னொரு முறை வரவேற்கிறோம். விசேஷமாய் அநேக கேள்விகளும் அதற்கேற்ற பதில்களும் தேவன் ஊழியக்காரரை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் கேள்விகளை, உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. வெவ்வேறு தேசத்திலிருந்து எங்களுக்கு உண்மையிலே அது நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக இருக்க போது விசேஷமாக யாருக்காகனா சால்வேஷன் டிவி வியூவர்ஸ்க்கு மாத்திரமில்லை, எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, அருமையான அண்ணனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இது விசேஷமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த கேள்விகள் கேட்டது யாருன்னா நீங்கள் தான். உங்கள் கேள்விகளை ரெப்ரசன்ட் பண்ணும்படியாக நான் இங்கே அமர்ந்துட்டு இருக்கிறேன். உங்கள் கேள்விகளை உங்கள் சார்பாக நான் அண்ணங்கிட்ட கேட்க போகிறேன். அந்த பதில்களை நிச்சயமாக நீங்கள் கேட்க போகிறீங்க. அது நிமித்தமாக கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறாரு. காட் பிளஸ் யூ. ஆனால் வாழ்த்துக்கள்னா ஆண்டவருடைய நாமத்தினால இது கொஞ்சம் ஸ்பெஷல் எபிசோடு அண்ணா. ஏன்னா எப்பவுமே ஒரு அப்பா பிள்ளைக கேள்வி கேட்கும் போது அது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும். இந்த மழலை மொழியில் நம்ம பிள்ளைங்க பேசும்போது ஒரு தகப்பன் சந்தோஷப்படுவார். அது போல் இந்த எபிசோட் ஏன் ஸ்பெஷல்னு சொன்னால் எல்லா கேள்வியும் சந்தோஷப்பட்டு வராது இல்லை, நான் ஆக்சுவலாகவே ரொம்ப ரொம்ப உரிமையோடு கூட இந்த கேள்விகளை கொடுத்தாங்க. உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், அதாவது சில காரியங்களை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம் மூட்டும்படியாக சில குணாதிசயங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கேள்விகள் என்னென்னா, அவங்க எப்படி சொல்கிறதுங்க, ஒரு உரிமையோடு கூட என்கிட்ட சொன்னாங்க, இதை அண்ணங்கிட்ட கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு 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 வித்தியாசமான ஒரு குணாதிசயமாக பார்க்குறாங்கண்ணா. என்னென்னா, பொதுவாக இப்போ இன்றைக்கி இருக்கிற சபையில் இருக்கிறவங்க அநேக ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. புதுசாக வந்த விசுவாசிகள் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, கேள்வி என்னென்னா, பொதுவாகவே அநேக சபைகளில் அவங்க பார்த்துட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை கம்பேரிசன் பண்ணி அந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது எல்லா சபைகளிலும் நான் சொல்ல வரல, ஒரு சில சபைகளில் நடக்கிறது. என்னென்னா, ஒரு பாஸ்டர் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. எப்பொழுது அன்பாக இருக்கிறாருன்னா, காணிக்கை தசம பாகம் சரியான நேரத்தில் அவர்களை சேரும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நடத்துகிறார்கள். காணிக்கை வராத நிமித்தமாய், தசமபாகம் வராத நிமித்தமாய் சில நேரங்களிலே அந்த அன்பிலே மாற்றம் உண்டாகிறது. அதாவது காணிக்கை கொடுக்கும் போது ஒரு மாதிரியான சிரிப்பு முகத்தில், காணிக்கை கொடுக்காத போது ஒரு சிரிப்பு, ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு கள்ளத்தனம். இது அவங்கள காயப்படுத்துது. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லா சபைகளிலும் இல்லைன்னா, ஆனால் ஒரு சில சபைகளில் இது நடக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு வித்தியாசத்தை உங்ககிட்ட பார்த்துருக்குறாங்க. இது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சபையில் ஆரம்ப காலத்துலேருந்து வந்தவங்க இந்த கேள்வியை சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, அண்ணன், அதாவது ஊழியக்காரன், எந்த சூழ்நிலையிலுமே ஒரு முகபாவனையில் கூட இந்த காணிக்கை நிமித்தமாக நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணது இல்லை. இது நம்பர் 1. நம்பர் 2, பொதுவாக அநேக ஹவுஸ் விசிட்டிங் பண்ணும்போது ஊழியக்காரர் 2 கேள்வி கேட்குறேன்னா, ஊழியக்காரர்கள் செலக்ட் பண்ணுற வீடுகள் எதுவாக இருக்குன்னா, பொதுவாக காணிக்க கொடுக்கக்கூடிய வீடுகள், அல்லது கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்கள், இவர்களுடைய வீடுகளை பிரதானமாக தேர்ந்தெடுக்கிறாங்களாம். இந்த கேள்வி பண்ண உள்ள ஞானமாக கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட வீடுகளை தேர்ந்தெடுப்பாங்களாம். ஆனால் நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் ஜெபத்துக்கு காணிக்கை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறீங்களாம். இப்போது இது 2 கேள்வியாக பார்க்குறேன். முதல் காரியம், காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. இது எப்படி சாத்தியம்னா, எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் அந்த பணமாசை வருவதுண்டு. ஆனால் உங்களை எப்படி கர்த்தர் நடத்துகிறாரு. 2வது, நீங்கள் குடும்ப ஊழியங்களுக்கு போகும்போது காணிக்கை வாங்கவே கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீங்க. நீங்கள் அனுப்புகிற ஊழியக்காரர்கள், உடன் ஊழியக்காரராகட்டும், மூப்பனார்கள் ஆகட்டும், வாங்கக்கூடாதுன்னு கட்டாயமாக சொல்லியிருக்கீங்க. எதனால் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாச்சு? எதனா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி சரியா, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோ, காணிக்கைக்காக ஊழியம் கிடையாது. எஸ். சரியா, ஆண்டர் வந்து அதுக்காக எப்பா நீ வாப்பா உனக்கு நிறைய காணிக்கை தரேன் அப்படின்ற கான்செப்ட் ஆண்டர் சொல்லலை. அது ஊழியம் கிடையாது, அது வந்து ஊழியம் கிடையாதுல்ல. ஸோ என்னுடைய எண்ணம் இருந்ததுன்னா என்னன்னா ஜனங்க வந்து சந்தோஷமாக வரணும், சந்தோஷமாக போகணும். எஸ். அவங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வரணும். ஸோ காணிக்கை வந்து ஒரு பிரதானமான ஒரு காரியம் கிடையாது. சரியா, அது வந்து என்னுடைய மைண்ட் செட்டில் எப்போவுமே இருக்கும். ஏன் இருக்குன்னா, இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஊழியத்துக்கு வந்து 2007 ஸோ மார்ச் மாதம் முழுசாக ஊழியத்துக்கு வந்தேன் 30ஆம் தேதி. அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 1லேருந்து வச்சுக்கேன் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. சரியா, எனக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறவங்கள தெரியாது. சரியா, ஒருத்தரையும் தெரியாது, யாரையும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நாச்சும் சபை இருக்குது, சால்வேஷன் டிவி வியூவர்ஸ் இருக்கிறாங்க இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்துக்கு ஏப்ரல் 1, 2007 டிசம்பர் 1ஆம் தேதி 2007 வரைக்கும் நான் சொல்லுவேன் யாருடைய கான்டாக்ட் எனக்கு கிடையவே கிடையாது. யாருடைய கான்டாக்ட் இல்லாமையே கர்த்தர் வந்து அந்தந்த மாத தேவைகளை கர்த்தர் சந்திச்சார். சரியா, ஸோ நான் அதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் மனுஷனை பார்க்கக்கூடாது, கர்த்தரை பார்க்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். சரியா, இதான் என்னுடைய இது. ஏன்னா அன்றைக்கி வந்து ஜேம்ஸுன்றது ஒரு சிலருக்கு தெரியுமே தவிர மற்றவங்களுக்குலாம் அது யாருக்குமே தெரியாது. சரியா, இப்போ நீ சொல்கிறல்ல தசம்பாங்க கொடுப்பாங்க, இது கொடுக்கலனா எப்படி அப்படின்னு. நான் இன்றைக்கி கூட நான் சொல்ல முடியும், யாருமே ₹1 கொடுக்கலனாலும் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, என்ன நடத்த அவரால் முடியும். ஆமென். சரியா, அதனால எனக்கு வந்து மைண்டில் வந்து இவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுக்கல, இவங்க கொடுத்தாதான் நம்மளுக்கு நடக்கும், இவங்க கொடுக்கலனா எப்பா இப்போ ஒருத்தன் கொடுத்துட்டே இருக்கிறான், திடீர்னு சூழ்நிலை கொடுக்கல, அவன் வேலை போயிருக்கலாம். சரியா, குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் வந்திருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து நான் வந்து மைண்டில் வச்சுக்க மாட்டேன். இப்போ வந்து ஜாக்சன் வந்து மாதம் மாதம் கொடுக்குறாரான்னு உட்காந்து நான் ட்ராக் ரெக்கார்ட்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஓகே. சரியா, ஏன்னா அப்படி போட ஆரம்பிச்சிட்டேன்னா நான் வந்து பயங்கரமான ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன், ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இது வந்து நான் வந்து எப்போவுமே வந்து மைண்டில் இப்போ யாருமே இல்லைன்னா கர்த்தர் நடத்துவார். அதனால எனக்கு வந்து ஜனங்க மேலே எனக்கு கண்ணு போகவே போகாது, ஜனங்களுடைய காணிக்கை மேலே கண்ணு போகாது, போகவும் விட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா நிறைய பாடத்தை நான் கற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாடம் நான் சொல்ல முடியும். ஸோ துபாயிலேருந்து மாதம் ஒருத்தர் காணிக்கை அனுப்புவார். ஆனால் அனுப்பும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார், இது உங்களுடைய பர்சனல் மினிஸ்ட்ரியில் போடக்கூடாது, பர்சனல் ஆஃபரிங்னு வரும். ஓகே ஓகே. சரியா, இது வந்து உங்கள் தனிப்பட்ட தேவை, நீ வந்து மினிஸ்ட்ரியில் போடுறாத, இது உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், தயவுசெய்து மாதம் அனுப்புகிறேன்னு. ஸோ நீ பார்த்தீங்கன்னா ரெகுலராக 5ஆம் தேதியான அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வரும். மாதம் நீ தூங்கி அனுப்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்துடும். சரியா, ஆனால் அந்த மனுஷன் வந்து ரெகுலராக அனுப்புகிறார், அனுப்பிட்டே இருக்கிறார். சரியா, அப்போ நீ பார்த்தீங்கன்னா காலையில் நான் வந்து 5ஆம் தேதி இப்போ பார்த்தா மெசேஜ் வந்துடும், இவ்வளோ அமௌண்ட்டு, நல்ல அமௌண்ட்டு. சரியா, அதனால் வந்து பார்த்த உடனே ஓகே இந்த அமௌண்ட் வந்துருச்சு, அவர் அனுப்பிச்சிட்டாரு, உடனே அவருக்கு ஒரு தேங்க் மெசேஜும் போட்டுருவேன், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு. ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருப்பார், திஸ் இஸ் பர்சனல், இதை மினிஸ்ட்ரியில் போடாத இப்படின்னு மென்ஷன் பண்ணி தேவைக்காக. ஸோ இது ஒரு 1 இயர் நடக்குதுன்னு வச்சுக்கேன், 1 இயர் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் வந்து 1 இயர் வந்து இது கரெக்டாக போகும்பொழுது ஸோ எனக்கு வந்து ஒரு பொருள் ஒன்று வாங்கணும். சரியா, அதுக்கு லோன் எடுக்கணும். சரியா, லோன் எடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ லோன் எடுக்கிறனால நான் வந்து என்ன திங்க் பண்ணுறேன்னா, இவரது 5ஆம் தேதி வந்துடுது, நம்ம வந்து 7ஆம் தேதி ரீபே பண்ணிடலாம். என் கால்குலேஷன் வந்து அப்படி மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ லோன்காரன் வந்து ட்ராக் பார்க்குறான், ட்ராக் வந்து கரெக்டாக 1ஆம் தேதி ஆனால் 5ஆம் தேதி ஆனால் இவருக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான், லோனை சாங்ஷன் பண்ணிட்டான். ஓகே, லோனை வாங்கியாச்சு, பொருளை வாங்கியாச்சு. சரியா, இப்போ 5ஆம் தேதி அது ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்டணும். அப்போ 5ஆம் தேதி காலையில் எழும்புறேன், என் கண் எதில் இருக்குன்னா ஃபுல்லாக ஃபோன்லேயே இருக்குது, எப்படா கிரெடிட் வரும். இப்போ நம்ம ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்க முடியாது, என்ன பிரதர் அனுப்பலையா, அந்த மெசேஜ் மேலே இருக்குது. இப்போ மெசேஜ்லாம் இல்லை, அந்த 5 நிமிஷத்துக்கு வரதான் பார்த்துட்டே இருக்கிறேன் அக்கௌண்ட்டில். எனக்கு கரெக்டாக 10 மணிக்கு வந்துடும்.
10வது 11வது பாட்டு ஒன்றுமே வரல. சரியா, நான் என்னடா இது இத்தனை ஒரு வருஷமா மனுஷன் நல்லா தானே அமைச்சாரு, இன்னைக்கு என்னடா ஆச்சு அவருக்கு அப்படி சொல்லிட்டு என் தாட் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. சரியா, ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். சரியா, அப்போ என்னடா இது வரல வரல வரலன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம். 5ஆம் தேதி முடிஞ்சது, 6ஆம் தேதி உடனே எனக்கு இப்போ 7ஆம் தேதி இஎம்ஐ வந்து பவுன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ அவன் ஃபோன் வேற பண்ணி சொல்கிறான், சார் 7ஆம் தேதி சார் பவுன்ஸ் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ 6ஆம் தேதி மதியானமாக ஒரு ஈவினிங் போல் இருக்கும், பயம் எடுத்துக்கிச்சு. என்னடா இது, இப்போ அவர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாரு அனுப்பலையா, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, அது அசிங்கம். சரியா, அவர் திடீர்னு வந்து வேற ஏதாவது மூடில் இருந்தானா எதாவது நினச்சிக்கு வரோன்னா தான் பலாம் தோணும்ல. அப்போ தான் ஆண்டர்கிட்ட போய் உட்காரும் பொழுது ஆண்டர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சது என்னன்னா, நீ யாரை பார்த்துட்டு இருக்கிற, நீ யாரை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் உண்மையாக பார்க்குறேன், என்னை வெட்கப்படுத்தாதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாடம். சரியா, ஸோ ஆண்டர் வந்து உண்மையாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவர் அனுப்பவே இல்லை, இன்னும் வரைக்கும் அனுப்பலை. சரியா, இன்றைக்கி வரை என்ன ரீசன் தெரியாது, எனக்கு ஏன் அனுப்பலன்னு தெரியாது, நானும் ஃபோன் பண்ணி கேட்டது கிடையாது. ஆனால் அவர் நடத்தா விட்டாலும் என் தேவன் நடத்தினார். சரியா, அந்த இஎம்ஐ ஆண்டர் கிளியர் பண்ண வச்சார். சரியா, ஏன்னா நான் செய்கிற தவறு அது. ஸோ சம்டைம்ஸ் வந்து அதான் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இதே தான் தசம பாகத்துலேயும் இப்போ என்னன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிடுவாங்கன்னா, ஓகே இவர் வராரு இவங்க வராங்க, 10 பேர் கால்குலேஷன் பண்ணிடுறாங்க, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஆகிடும், இதை முடிச்சிடலான்னு. சரியா, நீ என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, அவங்கள தான் முதல்ல ஆண்டு சர்ச்சில் இருந்து தூக்குவார். சரியா, ஏன்னா அவங்க போயிடுச்சா, என்ன பார்க்கல, நீ உன்னை பார்க்க வைக்கிறேன் பாரு சொல்லி ஆண்டு தூக்குவார். அப்போதான் புரியும் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். சரியா, நிறைய பேர் அவங்கள குறை சொல்லலாம், என்னடா போயிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசலாம், நிறைய பேருக்கு புரிஞ்சுட்டு, ஆனால் இது நிறைய பேருக்கு புரியும். ஸோ அதனால நான் வந்து தசமாக கொடுத்தாலும் எனக்கு அதே அனுப்பு தான், கொடுக்கலனாலும் அதே அனுப்பு தான், காணிக்கை கொடுத்தாலும் அதுதான். இவனை சில டைம் வந்து நான் காணிக்கை அடிக்கே மறந்துடுவேன். சரியா, சர்ச்சில் காணிக்கை சில டைம் வந்து அங்கேருந்து காட்டுவாங்க, எடுக்கலையா டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ண முடியும். நம்ம இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் தான் நினைக்கிறேன், குட் ஃப்ரைடே சர்வீஸில் வந்து காணிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. பட் ஆனால் நான் 10 மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்னால் 10:30 மணி ஆகிடுச்சு. உடனே என்னத்துக்கு சொல்லி முடிச்சிட்டேன், போங்கடா போ. ஸோ இன்னொன்று வந்து இவனை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேனே, நான் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஆண்டருக்காக கொடுக்கணுன்னா ஐ வில் கிவ். அது வந்து நீ வந்து ஒரு பாட்டு பாடி தான் நீ வந்து காணிக்கை பேக்கு போனால் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ட்ரூ நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஆண்டரோட காரியத்துக்கு எப்படினாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது என்னுடைய இது. அதே தான் நான் ஜனங்களும் அப்படி தான் ஆண்டருக்குன்னு கொடுக்கணும்னு நினச்சேன். ஒரு கடமைக்காக ஐயோ சண்டே ஆனால் காணிக்கை போடணும், இந்தா வச்சுக்கோ, 10 ரூபா வச்சுக்கோ, 100 ரூபா வச்சுக்கோ, 500 ரூபா வச்சுக்கோ. இது வந்து கடமைக்காக எதுவும் செய்யாத. ஆனால் மனப்பூர்வமாக நீ செஞ்சு மனப்பூர்வமாக ஒரு 10 ரூபா கொடுத்தாலப்பா இன்னைக்கு போய் ஆண்டுக்காக கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு கொடுத்துப்பாரு, நீ லைஃப் ஃபுல்லாக வேறு மேலே லெவலில் மாறிடும். அது வேறு மாதிரி மாறிடும். ஸோ என்னுடைய இது வந்து ஜனங்களை பார்க்காமையே கர்த்தர் என்னை நடத்தினார். கர்த்தர் மேல் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் பரத்தின் பலகணிகளை ஏப்ரல் மே ஜூன் கிட்டத்தட்ட 8 மாதம் யாருன்னே தெரியாதுப்பா மக்களுக்கு, நானும் மக்கள் யாருன்னு தெரியாது, ஆனால் நடத்தினார்ல. அதனால எனக்கு அந்த ஒரு விசுவாசம் இன்னைக்கும் இருக்கு, சாவர வரைக்கும் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகேவா? நான் இதுக்கு ஒரு பாயிண்ட்னா என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் என்னுடைய நண்பரோடு கூட உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வரும்போது இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், சாப்பிட்டுன்னு இருக்கிறார், நானும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபோன் கால் வருது, ஃபோனை ரிசீவ் பண்ணுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி லவுட் ஸ்பீக்கர் சாப்பிட்னு இருக்கிறதுனால டிவி எடுத்து சவுண்டு கம்மி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. நான் அப்போ புரிஞ்சுக்கினேன் இதெல்லாம் செய்கிறாருன்னா யாரும் முக்கியமானவங்க கால் பண்ணுறாங்கன்னு. நான் யாருன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்த சைடில் அந்த கால் வருதுன்னா ஒரு ப்ரைஸ் தி லார்ட் கூட சொல்லுண்ணா, புரியுதுங்களா? அந்த பாஸ்டர் எடுத்த உடனே அந்த நபருடைய பேர் சொல்லு, ஏன்பா என்ன தேதியாவது நீ இன்னும் தசமமாக அனுப்பாத இருக்கிற நீ அப்படின்னு கேட்குறாருன்னா தூக்கி வாரி போட்டுச்சுண்ணா. தூக்கி எடுத்து அந்த டோனு, என்னப்பா தேதி, இந்த வாடகை
ஓனர் வந்து வாடகை கேட்டு வாங்குவார் இல்லையா, அது போல் என்ன தேதியாவது நீ இன்னும் தசம பாகம் அனுப்பாத இருக்கிற அப்படின்னு. அனுப்பிடுறேன் பாஸ்டர், சாரி பாஸ்டர், இந்த பேங்க்கு கொஞ்சம் ஒர்க் ஆகல, நான் அனுப்பிடுறேன் பாஸ்டர்ன்றாரு. அனுப்புப்பா சீக்கிரம் அப்படின்னு கட் பண்ணுறாங்கண்ணா. அது மாதிரி கொடுக்குறவங்களும் ஆசீர்வாதமும் கிடையாதுப்பா இல்லையாண்ணா? பெறவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது, கொடுக்குறவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. எந்த கட்டத்துக்கு பாருங்கண்ணா. ஆனால் இது வந்து கடமையாக மாறுது. இவனை கடமையாக இருந்தது எப்படின்னா, இவனை அன்போடு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் வந்து அன்போடு செய்யும்போது தசமான இல்லை, நான் அதிகமாகவே கொடுப்பேன். அது வந்து அதனால வந்து எதுவுமே வந்து கட்டாயப்படுத்தி கொடுங்க. அதனால தான் நான் சர்ச்சில் கூட இந்த சந்தா இதெல்லாம் நான் வைக்கவே கிடையாது. சூப்பர். சந்தா கட்டினா தான் வந்து நீ மெம்பரு, சந்தா கட்டலைனா அது வந்து கிடையவே கிடையாது. இன்றைக்கும் நிறைய சபைகள்னா சேலரி ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், ஏன்னா தசம பாகத்தில் ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நான் நிறைய சபைகள் உங்களுக்கு தெரியல, நான் சொல்கிறேன், சேலரி ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க என்ட்ரி பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இந்த சேலரி வச்சுன்னு நீ இந்த தசம பாகம் கொடுக்குறேன்னு ஏமாத்துறேன்னு சொல்லி உன் சேலரி ஸ்லிப்பை கொடுத்தா தான் உனக்கு சபையில் உண்டான சலுகைகள் கிடைக்குது. அநேக சபைகளில் உனக்கு அந்த சபை வந்து ஒரு கல்யாண மண்டபம் வச்சுன்னு இருக்குதுன்னா அதில் உனக்கு எப்படி ஒரு சின்ன ஒரு குறை, அதாவது அந்த தொகையிலேருந்து கம்மி பண்ணோன்னா நீ வந்து உன் சேலரி ஸ்லிப்பை கொடுத்துருக்கணும். இன்றைக்கி நடக்குதுண்ணா. உண்மையிலேயே எனக்கு பெரிய சந்தோஷம். உருட்டமாக தான் அப்படிதான் நடக்குது. எனக்கு உண்மையிலேயே தவறுண்ணா. அப்போ நீங்கள் என்ன நடத்துறீங்க? எனக்கு உண்மையிலேயே ஒரு சகோதரி இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க, அதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா. ரெண்டாவது, ஹவுஸ் லிஸ்டிங்கில் ஏன் வாங்குறதில்ல? சரி, ஓகே. இவனை ஜென்ரலாக நீ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் லிஸ்டிங் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுகிற ஒரு இடம் கிடையாது, சரியா? அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து நான் மைண்டில் நான் வச்சுருக்கிறேன். இன்னொன்று வந்து இப்போ இயேசு வந்து ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது, சரியா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பேதுருடைய வீட்டுக்கு போகிறாரு, அங்கே மாமி வந்து சுகமாகறாங்க, சரியா? சகேயு வீட்டுக்கு வராரு, அவன் மாற்றம் அடைகிறான், சரியா? ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் வந்து போகிற வீடு வந்து அங்கே வந்து அவங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வருது. ஆமென். சரியா? அதான் விஷயம். இப்போ இன்றைக்கி வந்து ஹவுஸ் விசிட்டிங் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்டியானிட்டியில் இப்போ ஒரு கதை பேசுகிற ஒரு இடமா போயிடுச்சு. போய் உக்காந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா பேசிக்கிட்டு, சரியா, 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, சரியா, அவங்க கொடுக்கறதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வருது. இதை வந்து விசுவாசிகள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து நீ பேச 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 கண்ட கதை வரும், தேவையில்லாத பழைய ஊழியக்காரனை பற்றி பேசுவீங்க. ஸோ ஏதாவது நடக்கும் கண்டிப்பாக. ஸோ ஹவுஸ் விசிட்டிங்கிறது கான்செப்ட் என்ன என்னுடைய மைண்டில் இருக்குன்னா, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டில் ஜோம் பண்ணுறேன், வெளியே வந்துடுறேன், ஒரு 2 மாதம் கழிச்சு சொல்லணும், பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, என் வீடு ரொம்ப 1 பெட்ரூமில் தான் இருந்தோம், நாங்கள் இன்னைக்கு 2 பெட்ரூமாக போயிட்டோம், ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, எங்கள் வீட்டில் சுகம் உண்டாச்சு. ஸோ இதுக்கு தான் ஹவுஸ் விசிட்டிங்கே தவிர நம்ம வந்து காணிக்கை வாங்குறதுக்காக மாதம் வந்து டேட்டு போட்டு 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி டேட்டு போட்டு இவங்க வீட்டுக்கு போனால் எவ்வளோ தருவாங்க. இன்றைக்கி அது வந்து தவறான ஹவுஸ் விசிட்டிங். ஸோ அதனால் என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, ஊழியர்களை நான் அனுப்பும் பொழுது நீ வந்து எதுவுமே வாங்காதீங்க, சரியா? ஏன்னா ஒன்றுமே வாங்காதீங்க. ஏன்னா அதான் நான் சொன்னேன், இப்போ இன்னொன்று வந்து ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சேலரி மாத சம்பளம் நல்லா கொடுக்குறோம், அதுவே அவங்களுக்கு போதும், சரியா? இன்னொன்று இப்போ ஜனங்களுடைய பார்வை என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்தால் வெறுமையாக போகக்கூடாது, சரியா, வெறும் கையாக போகாதீங்க அப்படின்றத அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது, சரியா, எண்ணமாக இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, சரியா, குடிச்சிட்டு வரோம், வெறுமையாக போகல, தண்ணி கொடு, சரியா? இந்த சிறியரில் ஒருத்தனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் மறக்கிறது இல்லைன்னு தான் சொல்கிறேன். அதெல்லாம் தண்ணி கொடுக்கலாமே, நிச்சயமாக என் காணிக்கு தான் கொடுக்கணுமா, சரியா? அதெல்லாம் தண்ணி கொடு. அதான் நான் சொல்கிறேன், சுடு தண்ணி கொடுப்பா, குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஹவுஸ் விசிட்டிங் வந்து மெயினாக நான் வந்து ஊழியர்களை அனுப்புறது என்னென்னா, அவங்க வந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வரணும். இப்போ ஜென்ரலாக இவங்க வந்து சொல்லுவாங்க, போயிட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க மாறினாங்க, ஸோ அவங்க குடும்பத்தில் ரசிக்கப்படலை, அவங்க கடன் பிரச்சனை மாறிச்சு, ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தோம், குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு, இதுதான் தேவை. நிச்சயமாக. இப்போ நாங்கள் போனோம், அந்த வீட்டில் 100 ரூபா கொடுத்தாங்க, நாங்கள் போனோம் இந்த வீட்டில் 500 ரூபா கொடுத்தாங்க, இது வந்து தவறு, இது வந்து தவறு. ஸோ அதனால எனக்கு கீழே இருக்கிற ஊழியர்களுக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது, ஹவுஸ் விசிட்டிங் பண்ணால் காசு தருவாங்கன்ற எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ரிக்ட்டு ஃபாலோ பண்ணுறோம், வாங்காதப்பா. ஆனால் சில டைம் நான் பண்ணியிருப்பேன், நானே போனாலும் வாங்க மாட்டேன், ஆனால் சிலர் ஃபோர்ஸ் பண்ணி இந்தாங்க வேறு, நான் சொல்ல காணிக்கப்பட்டு வந்து போட்டுரு, போட வேண்டிய இடம் சர்ச்சில் வந்து போடு, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருவேன், சரியா? ஆனால்
சில வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, வேறு வழி இல்லை. ஆனால் அந்த ஃபோர்ஸ் ஆனால் அந்த அன்பின் நிமித்தமாக செய்யும் பொழுது நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அது 99 வீடை அவாய்ட் பண்ணிவிடுவோம். 99 வீடு அவாய்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னென்னா, நாங்கள் வீட்டுக்கு வரனால என்ன மாற்றம் வந்துச்சு, சரியா? அதான் வந்து நம்மளை பிரதானமாக இருக்கிற ஒரு காரியம். இப்போ நீ பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் வந்து உண்மையான ஊழியக்காரன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சும்மா கதை பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. வந்தாங்களா, அவங்க வந்து ஜோம் பண்ண பிறகு ஒரு மாற்றம் வரணும். ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், விசுவாசிகள் எல்லாருமே வந்து கதை பேசுகிறதுக்காக யாரையும் உட்கார வைக்காது. வந்தாங்கன்னா உட்காந்து கதை பேசிக்கிட்டு 2 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாது. அது வந்து நல்லது கிடையாது, சரியா? அப்படிப்பட்ட ஆட்களை சேர்க்காதீங்கன்னு சொல்லுவேன். உண்மைன்னா இப்போ நீங்கள் சொன்னது போல கொர்நேலிய வீட்டுக்கு தேவ மனுஷன் வந்தார், ரட்சிப்பு வந்து எல்லாமே வந்துச்சா. சூனேமித்தாள் வீட்டுக்கு ஊழியக்கார் வந்தார், குழந்தை ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டது, மரித்த குழந்தை. அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம். இப்போ விசுவாசிகள் வந்து கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்னா, இப்போ ஊழியர் வந்து என் வீட்டில் என்ன மாற்றம் வந்துச்சு, அதுதான். இவர் வந்த உடனே எங்கள் வீட்டில் பயங்கர சண்டை பாஸ்டர் வந்து எங்கள் குடும்பத்தில் வத்தி வச்சுட்டு போயிட்டார், மாமனார் மாமியாருக்கு எல்லாருக்கும் வத்தி வச்சுட்டு போயிட்டாருன்னா உண்மைண்ணா, சரியா? ஏன்னா அந்த பர்சனை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இது நிறைய ஊழியக்காரர்களுக்கு இது நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கும். சில நேரத்தில் நான் வளரும் போது சக ஊழியக்காரர்கள் இருப்பாங்கன்னா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேரல்ஸ்க்கு போவோம் இல்லையா, அப்போ கூட என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்த வீட்டில் பிரியாணி கொடுக்குறாங்க, புரியுதுங்களாண்ணா? எந்த வீட்டுக்கு பிரியாணி கொடுக்குதோ கேரல்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கேட்பாங்க, இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்லேயே லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க, எந்த வீட்டில் பிரியாணி கொடுக்குறதுலன்னு சொல்லி. அந்த கூட்டத்துக்கு மாத்திரம் கலந்துக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. சில இடத்துல ஒரு ஸ்லம் ஏரியாஸில் போவோம், அங்கே வந்து ஆட்கள் வர மாட்டாங்க, ஏன்னா அங்கிட்டு வர டீ பிஸ்கெட் தான் கிடைக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இது நடந்த விஷயத்தனா கடன் வாங்கி காணிக்க வைக்குவாங்க. அது ரொம்ப ரொம்ப பாவம், அவங்களுக்கு இன்னும் பேர்டன். இந்த ஊழியக்காரர் வருது. இது ரெண்டாவது, ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போனால் தேவ பிரசன்னம் வரும். நீங்கள் சொன்னது ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான், தேவ பிரசன்னம் போனோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சில ஊழியக்காரங்க நிமித்தமாக எல்லா ஊழியக்காரங்களுக்குமே கெட்ட பேர், இந்த ஊழியக்காரன் வந்தாலே காசுக்கு தான் வந்திருப்பான், கொடுத்தன்பு அப்படின்ற காரியத்தை. ஒரு உதாரணம், ஏதோ ஒரு கம்பெனினா, அந்த கம்பெனிக்கு போய் ஒருத்தர் தேவன் இந்த கம்பெனியை ஆசீர்வதிக்கார், ஹோட்டலில் நினைக்கிறேன் ஆசீர்வதிப்பார் இருந்தோம். அவன் கேட்டிருக்கான், என்ன வேணும் உனக்கு, என்ன கொடுத்தா நீங்கள் இதுலேருந்து போவேன்? இல்லை, ஒரு காணிக்க 2000 ரூபாய் எடுத்து வச்சு. எவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரனா எப்படி பண்ணிட்டுக்கிறாங்கண்ணா. நல்ல உண்மை. நான் இந்த விஷயத்த வந்து உண்மையிலேயேண்ணா இதை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன், இன்னும் ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கணும்னு நான் கருத்தரிடத்தில் கேட்டுக்கிறேண்ணா. ஆனால் இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிற உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைக்கு, இந்த கேள்வி கேட்ட பிள்ளைக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும். 2வது கேள்வி, இதுவும் உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் இடத்துலேருந்து வந்திருக்குது. 3 சர்வீஸ் அல்லது 4 சர்வீஸ் நடக்குது, கூட்டம் பெரிதான ஒரு கூட்டம் வருகிறது. இந்த கூட்டங்கள் முடிஞ்சு போகும் பொழுது எல்லாருக்கும் நீங்களும் உங்கள் மனைவியாரும் நின்று அன்போடு கூட பேசி ஜெபித்து அனுப்புகிறீர்கள். இது கம்பேரிசனுக்காக அவங்க கேட்டு இருக்கிற கேள்வி நான் அப்படியே கேட்குறேன். சில சபைகளில் சபைக்கு எத்தனை வருஷமாக போயின்னு இருப்பாங்க, அவங்க பேரும் தெரியாது, அவங்க அந்த சபையான்னு தெரியாது, அப்படி ஒரு அன்பவே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சபையில் அவங்க என்ன ஒரு ஸ்பெஷலாக அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, எத்தனை மணி நேரமானாலும் எத்தனை சர்வீஸ் முடிஞ்சாலும் அவங்கள நின்று ஜெபித்து விசாரித்து அனுப்புகிறீங்களே. இப்படிப்பட்ட பெலன் உங்களுக்கு எங்கத்துலேருந்து கிடைக்குது? 2 பேருக்குமே. நீங்கள் ஊழியக்காரராக, உங்கள் ஒரு ஊழியக்கார மனைவி அவங்களும் நின்று சகோதரிகளெல்லாம் விசுவாசிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட பெலன் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? நீங்கள் எப்படி இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை இவ்வளவா நேசிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வெளியில் ஒரு சபைக்கு போயிட்டு இங்கே வந்து அந்த மாற்றங்களை பார்த்த ஒரு சகோதரி கேட்டு இருக்கிற கேள்வி, எப்படி உங்களால் இத்தனை நேரம் நின்று அவளை விசாரித்து ஜெபிக்க முடிகிறது தான் கேள்வி. நின்று ஜெபிக்கணும், அது கர்த்தரோட கிருபை, சரியா? இன்னொன்று வந்து, ஃபார் எக்ஸாம்பிள்,
என்னுடைய மைண்டில் இருக்கிற ஒரு தாட் என்னன்னா, நான் இவங்களை சந்திக்கிறது சண்டே மட்டும்தான். சரியா? மீதி 6 நாள் அவங்கள சந்திக்க போகிறது கிடையாது. இன்னொன்று, நான் ஸ்டேஜில் நின்றுன்னா, ஸோ நான் வந்து எல்லாரையும் பார்க்கலாமே தவிர ஒரு க்ளோஸ்னஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு க்ளோஸ்னஸ் இருக்காது. அதனால ஸோ என் மந்தையை நான் பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். சரியா? நான் வந்து மணிக்கணக்கான ஜாம் பண்ணல. பட் ஆனால் ஜஸ்ட் அவங்க தலைமையில் கை வச்சு ஆண்டரை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு அது என்னென்னா, அவங்க வரும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, என் ஆட்டை நான் பார்த்துட்டேன், என் மந்தையை நான் பார்த்துட்டேன், சுகமாக பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒன்று. அவங்களுக்கு என்னென்னா, ஓகே நான் பாஸ்டர் அம்மா பார்த்துட்டேன், பாஸ்டர் ஐயாவை பார்த்துட்டேன், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து மணிக்கணக்காக பேச முடியாது, ஏன்னா அடுத்த சர்வீஸ் ஆரம்பிக்கிறனால. ஆனால் அது வந்து நான் வந்து உற்சாகமாக பண்ணுறோம். இப்போ நீ நினைக்கலாம், இப்போ இன்றைக்கி 1000 இருக்குது, 2000 வந்தால், 3000 வந்தால், சிலர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சபைகள் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஸ்தலங்களாய் சில விசுவாசிகளுக்கு இருக்குதுன்னா, தேவைக்கு சபை. அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்மைல் வந்தாலே ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொன்று சோகமாக இருந்தான்னு வச்சுக்கேன், என்ன சோகமாக இருக்கிற, சிரிச்சிட்டு போ, ஒன்றும் இல்லை போ.